இது 2022 மாநில அரசு முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் சைட்னு அறிவிச்சிட்டாங்க. தெளிவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், 2023 அமெண்ட்மெண்ட்டுங்கிறதே நம்மிடம் இருக்கிற அரிய வகை கனிம வளங்களை எல்லாம் அரசு அல்ல தனியார்கள் கொள்ளையடிப்பதற்கான திருத்தம் அது. அதுதான் நீங்கள் பார்க்கணும். பிளாச்சிமாடாவில் ஒரு பெப்சி கொக்கோ கோலா அங்கே வந்தபோது அதை அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூராட்சி தான் தீர்மானம் போட்டது. உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அதை இது பண்ணது. இதே சிவகங்கையில் கொக்கோ கோலா வந்த போதும் அதை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க விவசாயிகள். இப்போ என்ன பிரச்சனைனா, நண்பர் சுந்தரராஜன் சொன்னது மாதிரி ஒரு பல்லுயிர் காக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டிய அரிய இனங்கள்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய பண்பாட்டு ரீதியான வரும்போது இந்துத்துவவாதிகள் சொல்லக்கூடிய கோவில்கள் தலப்புராணங்கள் இருக்கிற இடங்கள் அல்லது ராமாயணத்தில் சொல்கிற விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. பசுமாட்டுக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக விஞ்ஞான தொழில்நுட்பத்தை அதில் கொண்டு வர்றாங்க. விஞ்ஞான் பிரச்சார்னு கவு பிரச்சார் விஞ்ஞானே கொண்டு வர்றாங்க. இதையெல்லாம் செய்கிறாங்க. நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாடு பாரதிய ஜனதா உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய அம்சம் என்னென்னா, அதை இப்போ திரும்ப பெறணும், மக்கள் அதுக்கு எதிர்பார்க்காங்கிறாங்க. முதல் முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு விஷயத்தை பாராட்டணும், இதை தான் பாராட்டுறோம். ஏன் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள்லையும் எதிர்பக்கமாக இருந்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது, மக்கள்கிட்ட வர்ற போது நீங்கள் அதை உணர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய கேள்வி என்னென்னா, அமைச்சரவைங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு தானே. ஓகே, அப்போ அதுதானே இந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் கொண்டு வருவதற்கு முதல்ல ஒப்புதல் தருது. அப்புறம் தானே நீங்கள் பார்லிமெண்ட் கொண்டு வரீங்க. அமைச்சரவை முடிவு தானே. அந்த அமைச்சரவையில் எல் முருகன் அவர்கள் இருக்கார்ல, தமிழ்நாட்டின் முன்னாள் மாநில தலைவர். அவர் யாரோ இல்லை, இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு அவரை தான் பயன்படுத்துகிறீங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கணும்ல,